காங்கிரஸ் என்பது ஊழல் கட்சி. அவர் விஜய் சொல்றாரு நான் இந்த ஊழல் கட்சியோட சேர மாட்டேன், இந்த காங்கிரஸ் கூட ஏன் சேர்றாரு? முதுகுல குத்திட்டாங்க காங்கிரஸ், திமுக முதுகுல. பாஜக 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 எங்க பயமுறுத்துறாங்க காங்கிரஸ்? பாஜகவுக்கு ஒதுக்கி வைக்கிறேன் இவங்க பதவி வாங்கிக்கலாமா காங்கிரஸ்காரங்க? எங்க யார் ஓட்டு வந்து திமுக ஓட்டு வந்து இவர் விஜயோட போறாங்களே எப்படிங்க? அது விஜய் காங்கிரஸ் நம்பலன்னு தெரியுது. எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாருன்னா காங்கிரஸ்ல அம்பேன்னு விட்டுருவாரு விஜய். இபிஎஸ் வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, சாயங்காலம் லெட்டர் கொடுத்துருவாங்க. உதயநிதிக்கு எதுக்கு விஜய் எப்படிங்க உட்கார முடியும்? இல்ல விஜய் எதுக்கு உதயநிதி எப்படி உட்காருவாரு? செந்தில் பாலாஜி வந்து எதிர்கட்சி தலைவரா போட போறாரு என்று நான் கேள்விப்படுகிறேன். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். நமஸ்காரமா. நமஸ்காரம். தமிழகத்துல அரசியல் களத்துல ஒரு புதிய புரட்சி, பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. 10 வருஷம் கிட்ட கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஜய்க்காக திமுகவை விட்டுட்டு விஜய் கட்சியில சேர்றாங்க காங்கிரஸ். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது எப்படி போகும் சார் வரும் காலத்துல? இதை எப்படி எதிர்பார்க்கலாம் நம்ம? தமிழகத்தினுடைய தேர்தல் வெற்றிக்கு முழு காரணம் விஜய் அவர்களுடைய அணுகுமுறை. வாழ்க விஜய், வாழ்க விஜயினுடைய அணுகுமுறைகள். என்னை பொறுத்தமட்டில் விஜய் 108 சீட்டு வாங்கிட்டு ஒரு 10-20 சீட்டு வரதுக்கு கஷ்டப்படுறாரு. காங்கிரஸ் கிட்ட கேட்டாரு, காங்கிரஸ் இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பெரிய லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி தலைமையில. அது கவர்னருக்கு கிட்ட கொடுக்க போறாங்க 5 எம்எல்ஏக்கள். அது 2 மந்திரி கேட்கறாங்க. அதுக்குதான் டிஎம்கே பதில் சொல்றது பேக் ஸ்டாப், முதுகுல குத்திட்டாங்க காங்கிரஸ் திமுக முதுகுலன்னுட்டு. இதெல்லாம் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். காங்கிரஸுடைய ஆதரவு விஜய்க்கு கிடைச்சிருக்குது. ஆனா அதே சமயத்துல விஜய் காங்கிரஸ நம்பலன்னு தெரியுது. இல்ல அப்படின்னா புஷி ஆனந்த் வந்து விபிஎஸ் பார்க்க மாட்டாரு. காங்கிரஸுக்கு வந்து எந்த டயத்தையும் காங்கிரஸ் தன்னுடைய ஆதரவை வாபஸ் பண்ணுவாங்க. காங்கிரஸ் மாதிரி ஒரு சூழ்ச்சி பண்ற கட்சி வேறு எதுவுமே கிடையாது. இந்தர் குவா குஜராத், தேவகவுடா, சந்திரசேகர், சரண் சிங் எல்லாருக்கும் டாட்டா காமிச்சவங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சப்போர்ட் தரேன்னு கொடுத்தாங்க, கட்சியில் வித்ட்ரா பண்ணாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா விஜய் அவர்கள் காங்கிரஸுடைய சப்போர்ட்டை எடுத்துக்க கூடாது என்பதுதான் என்னுடைய அறிவுரை, என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுவது. காரணம், காங்கிரஸ் வந்து பேக் ஸ்டாக் பண்ணத்துக்கு துணிங்கி வந்துருவாங்க. 2 மந்திரிக்காக நீங்க போனீங்கன்னா இஸ் ஒர்ஸ்ட் சப்போர்ட் வாங்குறது காங்கிரஸ் கிட்ட 5 பேர். அதை விட அந்த 5 பேருக்கு நேர இதுல டிவிக்கே சேர்ந்துட்டாங்கன்னா அதை வரவேற்றாங்கன்னா நல்லா இருக்கும், ஈஸியா போயிடும். அவங்கள ராஜினாமா செஞ்சுடணும். திமுகவை ஒதுக்கி வைப்பதற்கு அதிமுகவின் கை கோர்த்தாதான் சரி. ஏற்கனவே அசம்பிளிலேயே எடப்பாடி பழனிசாமி பேசினாரு, கொடி பறக்குது பாருன்னாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுனாரு. இப்ப பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, ஆண்டவனா வந்து 108 கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. திமுக இந்த விஷயத்தில் மிக மிக துல்லியமாக நடக்கும். திமுக தன்னுடைய காழ்ப்பு உணர்ச்சிகளை விஜய் மீதும் அதிமுக மீதும் காட்டும். போக போக காங்கிரஸ் அதில் சேர்ந்துட்டதுனால திமுக தனிமையாக்கப்பட்டு விட்டது. நாளை அரசு பதவி ஏற்கும் விஜய்க்கு வாழ்த்துக்கள் சொல்வதற்கு முன்னதாக காவிரி பிரச்சனை, டெல்டா பிரச்சனை மற்றும் மேகதாது பிரச்சனைகள் எல்லாம் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணாதா தெரியாது. சப்போஸ் தண்ணி வரலன்னா டெல்டா மாவட்ட தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு விவசாயிகள்லாம் எதிர்த்து போடுவாங்க. என்னுடைய கணக்குப்படி 11 மாவட்டங்களில் திமுக மறைந்து விட்டது, ஒழிந்து விட்டது, சூரிய அஸ்தமனம் ஆகிவிட்டது. அதே மாதிரி 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஏடிஎம்கே போயிடுச்சு. காங்கிரஸ் வந்து 27 கண்டெஸ்ட் பண்ணிட்டு 5 ஜெயிச்சிருக்காங்க. 22 டெபாசிட் போனது 12. ஆக மொத்தம் இதெல்லாம் யோசிக்க வேண்டும் விஜய்க்கு சவகாசம் இருக்கிறது. நாளை பதவியேற்ற பிறகு அவருக்கு பல சம்பந்தங்கள் இருக்கும். அதிமுகவுடன் அவர் என்ன செய்ய போறார், திமுக என்ன செய்ய போறார், வெயிட் அண்ட் வாட்ச். என்னை பொறுத்த மட்டும் விஜய்க்கு இருக்கக்கூடிய சவால்கள் அதிகம், பொறுப்புகள் அதிகம். அவர் எடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு என்பது பல விடயங்களிலிருந்து அவருக்கு செய்திகள் வரும். அதையெல்லாம் எப்படி செய்து பார்க்க போகிறார் தெரியவில்லை. ஒரு மனசுல சந்தேகம் என்ன, 8 காங்கிரஸ்காரங்க எம்பி இருக்காங்களே, அவங்களாம் ராஜினாமா பண்ணுவாங்களே, அவங்களும் என்ன பண்ண போறாங்க? திமுக வெளில வந்துட்டாங்களே. திமுகவுக்கு இதே ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் ப்ரப்போஸ் பண்ணாரு. இப்பயும் காங்கிரஸ் விஜய் சீஃப் மினிஸ்டர் ப்ரப்போஸ் பண்ணது. காங்கிரஸ் இது துரோகம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் விஜய்.
பின்னடைவு ஏற்படுத்தும். ஒரு வருடத்திற்கு மேலாக இந்த அரசாங்கம் நிலைக்குமா என்ற சந்தேகம் வரும். காங்கிரசுடன் பதவியை கை கோர்த்து கொண்டால் காங்கிரஸ் ஒரு துரோகம் பண்ணக்கூடிய கட்சி என்பதைத்தான் நான் 40 ஆண்டு கால அரசியல் ரீதியாக நான் சொல்லுகிறேன். எத்தனையோ பேருக்கு அவங்க டோக்கா, அதாவது டாட்டா காமிச்சிருக்காங்க, சூழலை மாற்றி விட்டுருக்காங்க. ஸோ ஒன் ஹேஸ் டு டேக் தட் இன்டு கன்சிடரேஷன். ஏன்னா இப்போ காங்கிரஸ் வந்து என்ன முக்கியமா சொல்றாங்கன்னா, பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது, அதற்காக நம்ம கூட்டணி வைத்து இந்த ஆட்சியை வந்து நம்ம நடத்துவோம், பாஜக உள்ள வரக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கிய காரணத்தை தான் முன்வைக்கிறாங்க. திமுக உள்ள விட்டுதா பாஜகவை? ஒரு சீட் பண்ணாங்க, அதிகம் திமுக அவங்க கிரெடிட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல திமுக அரசாங்கத்தில் 4 MP இருந்தாங்க, எம்எல்ஏ இருந்தாங்க. இப்போ ஒரு எம்எல்ஏ தானே, அது திமுக செய்த சாதனை தானே. அப்ப காங்கிரஸ் ஏன் போல? காங்கிரஸோட தான் அது குறைச்சாங்க. இப்ப பாஜக 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 எங்க பயமுறுத்துறாங்க? காங்கிரஸ் ஒரு துரோக கட்சிங்க, முதுகல குத்துற கட்சிங்க. ஐ சப்போர்ட் டிஎம்கே இந்த டிஎம்கே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பண்ணாங்க. சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் ராகுல் காந்தி ப்ரப்போஸ் பண்றாரு பிரைம் மினிஸ்டரா. இவர் எங்க சீஃப் மினிஸ்டரா ப்ரப்போஸ் பண்ணாரு? இப்ப எங்க விஜய் பண்றாரு? காங்கிரஸ் செய்யக்கூடிய துரோகம். அதுக்கு 5 ஓட்டுக்காக விஜய் பண்ணக்கூடாது. 40 ஓட்டு இருக்கக்கூடிய ஏடிஎம்கே போய் கை கோத்துங்க, நோ ப்ராப்ளம். அது தமிழ்நாட்டு கட்சி. இது அகில இந்திய கட்சி ஆகக்கூடிய ராகுல் காந்திக்கு துரோகம் செய்தவர் அவர். இப்ப வந்து கூட்டணி செல்றாங்க, இவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற மாதிரி முன்னதாக விஜய் அவர்கள் கூறியிருந்தாரு. இப்ப இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பாங்களா சார் காங்கிரஸுக்கு? என்ன மாதிரி பதவி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி பார்க்கறதுக்காக ஒரு ஏற்பாடு நடந்து கொண்டு வருவதாக நான் தகவல் டெல்லிக்கு கிடைக்கிறது. அதையெல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச். நாளைக்கு பதவியேற்கும் விழால 2-3 பேர் பதவியேற்று விட்டுருவாங்க. மந்திரி சபைக்கு விஸ்தரிப்பு என்பது சட்டசபையில் 15 நாள் கழித்து தன்னுடைய பலத்தை நிரூபித்த பிறகுதான் மந்திரி சபை விசாரிக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் ரீதியாக அவர் போடக்கூடிய கணக்கு. we have to wait and watch. ஏன்னா எதுக்குமே முன்னாடி சொல்லிட முடியாது. பாஜகவுக்கு ஒதுக்கி வைக்கிறேன்னு இவங்க பதவி வாங்கிக்கலாமா காங்கிரஸ்காரங்க? எங்க யார் ஓட்டு வந்து திமுக ஓட்டு வந்தது, இவர் விஜயோட போறாங்களே எப்படிங்க அது? அதே மாதிரி திமுக ஓட்டு காங்கிரஸ் ஜெயிச்சது. எம்பிக்கள் 39 MP ராஜினாமா பண்ணோம். திமுக காங்கிரஸ் MP ராஜினாமா பண்ணாதான் தமிழ்நாட்டுக்கு விஜய் அந்த 39 வந்துருவாங்க. therefore ஒரு கான்ஃபிளிக்டிங் சிச்சுவேஷன் இருக்குதுங்க. இந்த தொங்கு சபைனால இதுதாங்க ஒரு பிரச்சனை. காங்கிரஸுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வித்ட்ரா பண்ணிட்டு போடும். அதுதான் தான் கருணாநிதியும் ஸ்டாலினும் காங்கிரஸ் சேர்க்கவே இல்லை. மாசத்துக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி விஜய் செய்யணும். காங்கிரஸ் என்பது ஊழல் கட்சி. அவர் விஜய் சொல்றாரு நான் இந்த ஊழல் கட்சியோட சேர மாட்டேன்ட்டு இந்த காங்கிரஸோட ஏன் சேர்றாரு? விஜய்க்கு சில பாடங்கள் புரித்தாக்க வேண்டும். ஆனால் நான் விஜயை சப்போர்ட் பண்றேன். எதுக்காக கேட்டீங்கன்னா, சிறுபான்மையராக இருக்கக்கூடிய பிராமண சமுதாயத்திற்கு நான் பிராமணன் பெருமைப்படுகிறேன். பிராமணனாக இருப்பதனால் என்னுடைய பிராமணத்தியத்தை நான் மீது திணிப்பது கிடையாது. ஆனால் சிறுபான்மையர் என்று சொல்லிக்கொண்டு ஓட்டு வங்கிக்காக செய்த ஏமாற்றல் வேலைகள் எல்லாம் திமுக அதிமுக மற்ற கட்சிகள், இது பாஜகவுக்கு கூட காங்கிரஸுக்கு பாடமா. இது பொதுமக்கள் மிடில் கிளாஸ் ஓட்டு போட்டிருக்காங்க விஜய்க்கு. அந்த விஜய் வந்து இப்போ பொதுமக்கள் கொடுத்த ஒரு எழுச்சியை விஜய் கை நழுவ விடக்கூடாது. சமயத்துக்காக காங்கிரஸோட கை போகிற சரியான இருந்தபோது ஏன் காங்கிரஸ் அப்போ சப்போர்ட் பண்ணல? ஏன் ராகுல் காந்தி அப்போ விஜயோட போயிருந்தானே 70 சீட்டு வந்திருக்குமே காங்கிரஸுக்கு. இப்போ 5 சீட்டோட ஏன் சப்போர்ட் பண்றாங்க? இதையெல்லாம் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கருத்து. எது இருப்பினும் அந்த 39 லோக்சபா எம்பிக்கள் காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்ட் எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டான்னு திருப்பி எலெக்ஷன் வச்சா விஜய் வந்துடுவாரு. ஆனா பாஜகவும் ஒரு பக்கம் ஆதரவு வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுடன் எந்த நிபந்தனையும் இல்லாமல் போயிட்டு கூட்டணிக்கு நீங்க சேரணும், ஒரு ஆட்சி அமைக்கணும், ஏன்னா நமக்கு முக்கியமானது திமுகவை வீழ்த்தணுன்ற ஒரு குறிக்கோள் தான். அது இப்ப நடக்கணும்னா நீங்க எந்த நிபந்தனையும் வைக்கக்கூடாது போறவங்க கூட்டணி கட்சிக்குன்ற மாதிரி பாஜகவும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஒரே ஒரு சீட்டுமா பாஜக, ஒரே ஒரு சீட்டு பாஜக 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 ஏன் கடத்துறாங்கம்மா அவங்க காங்கிரஸ்? அவங்க எத்தனை இடத்துல அவங்க தோத்து போயிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல 2 சீட் வாங்கியிருக்காங்க. சிங்கிள் டிஜிட் பார்ட்டி. விஜய் யோசிச்சு பார்க்கணும். அடுத்த 2.5 வருடம் நரேந்திர மோடியுடன் அவர் வேலை செஞ்சாகணும். சும்மா இல்லை, பணம் வாங்கணும் மத்திய அரசாங்கத்திலிருந்து. காங்கிரஸ் மாதிரி பணம் கொடுக்காத இருக்க மாட்டாங்க. திமுக அரசு சொன்னாங்க, நரேந்திர மோடி சொன்னார் 12 lakh crores நான் கொடுத்துருக்கேன்னுட்டு. எங்கே போச்சு அந்த பணம் எல்லாம்? அதெல்லாம் விஜய் எப்படி சமாளிக்க போறாரு? திமுக கஜானா காலி பண்ணிட்டு போயிருக்குது. அது காங்கிரஸ் ஆதரிச்சுது. அப்போ காங்கிரஸ் பின்னாடி போனாங்களே, எப்படி போனாங்க? அதுக்கு விஜய் அது போடணுமா? அதுக்காக விஜய் கொடுத்துருக்க வாக்குறுதிகள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு பணம் வேணும். ராகுல் காந்தி சேர்த்துனால நரேந்திர மோடி விரோதிச்சுக்க முடியுமா? மத்திய அரசாங்கம் இப்ப நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து பார்க்க வேண்டாமா அவரு? அப்ப என்ன சொல்ல போறாரு? ஆக மொத்தம் விஜயினுடைய எதிர்காலம் என்பது என்னை பொறுத்த மட்டும் நல்ல பிரகாசமாக இருக்கிறது. காங்கிரஸ் சப்போர்ட்டை அவர் எடுத்துக்க கொள்ளக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து.
இறுதியாக சார், இப்ப காங்கிரஸ் வந்து கூட்டணியில 5 சீட்டோட சேர்த்துருக்காங்க. இன்னமும் அவருக்கு சீட்டு தேவைப்படுதே ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஏன்னா 118ன்றது பெரும்பான்மை. ஆனா 118 வச்சு ஆட்சி அமைக்க முடியாது இல்லையா? 120, 125 வேணும். அப்ப மீதி கட்சிகளுக்கெல்லாம் என்ன பண்ண போறாரு? யார கூப்பிட போறாரு சார் கட்சிகளுக்கு கூட்டணியில? எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாருன்னா காங்கிரஸ்ல அம்பேன்னு விட்டுருவாரு விஜய். அதான் நானும் கேள்விப்படுறேன். இபிஎஸ் வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. சாயங்காலம் லெட்டர் கொடுத்துருவாங்க. அப்ப இபிஎஸ் வருவதற்கான நிறைய வாய்ப்பு நம்ம எதிர்பார்க்கலாம் விஜய் அவர்கள் கூட்டணியில. இபிஎஸ் மந்திரி சபையில் சேராட்டா கூட வெளியில இருந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டானே போதுமே. எந்த சமயத்தோட இபிஎஸ் தன்னுடைய நிலைமை மாற்றிக்கொள்ளலாமே. அதுக்குள்ளேயும் திமுக எப்படி இருக்கு நான் கூட கேள்விப்பட்டேன். ஐயா ஸ்டாலின் ஒரு உடல்நிலை சரியில்லை, லண்டன் போறாரு 3 மாசத்துக்கு அப்படிலாம் கேள்விப்படுறேன். திமுகவில் ஒரு வேறுபாடு வந்துருச்சு. கனிமொழி அம்மா சண்டை போடுறாங்களாம். மூக்க அழகிரி எங்கிட்டே பேசினாரு. அவரு எங்கிட்டே சில விஷயங்கள்லாம் சொன்னார். அதான் வெளிப்படையா சொல்றது கஷ்டம் எனக்கு. ஸோ திமுகவும் உடையும் அதிமுகவும் உடையும். இந்த உடையதான் வெயிட் பண்ண தவிர இப்ப விஜய் வந்ததுனால நடுத்தர மக்களிடையே இருக்கக்கூடிய புரட்சி, மௌன புரட்சி, அதை புரிந்து கொள்ள வேண்டும் விஜய். அந்த தன்னுடைய பதவிக்காக இப்ப சப்போஸ் நாளைக்கு அசம்பிளியை டிசால்வ் பண்ண வந்தா விஜய் 234 சீட்ல ஜெயிச்சுடார். பார்த்துட்டே இருங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மேல இந்த அரசாங்கம் தாங்குமா என்றால் தாங்கும். ஆனா தாங்க விடாம பண்றதுக்கு காங்கிரஸ் முயற்சி செய்யும், திமுக முயற்சி செய்யும். ஒரு போராட்டம் ஆரம்பிப்பார்கள். மாணவர் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், பஸ் போராட்டம், பெட்ரோல் பங்க் போராட்டம் ஆரம்பிச்சாங்கன்னா விஜய் தாக்கு பிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுன்னு சொன்னா ஆட்சியில் நான் சொல்றேன் எல்லாம் சால்வ் பண்ணலாம். அவர் கூட இருக்கவங்க யாருமே இல்லைங்களா அரசாங்கத்துல? நான் 45 வருஷம் பத்திரிகை தொழில் பண்ணியிருக்கேன். 35 வருஷம் வந்து வேலை செஞ்சிருக்கேன். தடால்னு பத்திரிகாரன் ஆயிடுவேன் எல்லாரும். அதுக்குன்னு எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். விஜய்க்கு இருக்கா? நடிகத்தை இருக்கு, யாரும் இல்லைங்கிறத. ஆட்சி புரியத்தை நாளைக்கு சின்ன கிரைசிஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு விஜய்? ஒரு பூகம்பம் வந்துன்னு வச்சுங்க, இல்ல ஒரு பேரிடல் வந்ததுன்னா அதுக்கெல்லாம் சப்போர்ட்டிங் சிஸ்டம் வேணும். இப்போ ஆட்சி பதவியில் உட்கார்ந்த பிறகு 4 பக்கத்துல விஷயம் வரும். அதெல்லாம் அவர் ஜீரணம் பண்ணிக்கணும். அவர் வந்து உத்தவ் தாக்கரே மாதிரியோ அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியோ அசம்பிளிக்கு வரமாட்டேன்னு சொல்லி இருந்தாருன்னா அதெல்லாம் கஷ்டமா போகும். விஜய்க்கு இருக்கக்கூடிய எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் அதிகமாக இருக்கிறது. அரசியலை தவிர அரசாங்க ரீதியாகவும் நிதிநிலைக்கு தமிழகத்தில் மோசமாக இருக்கிறது. சம்பளம் கொடுக்க முடியல எம்ப்ளாயிஸுக்கு. அதுக்கெல்லாம் எப்படி ரீச் பண்ண போறாரு? ஒண்ணு அரசு போராட்டம் ஆரம்பிச்சாங்கன்னா திமுக விஜயால் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரியான ஒரு ஸ்டிக்கர்களை எல்லாம் வைத்து எதிர்நோக்கி விஜய் நல்ல முடிவை எடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. ஏன்னா இப்ப கூட்டணி கட்சியில இருந்து ஏன்னா அது காங்கிரஸும் வந்து கூட்டணியில இருந்து விலகிடுச்சு. திமுக இப்போ ஒரு கடும் கோவத்திலையும் ஒரு துரோகத்திலையும் அந்த விரக்தியில இருக்கும். இதற்கடுத்து எதிர்கட்சியா திமுக செயல்படும் போது அது விஜய் அவர்கள் தாக்குப்பிடிப்பாரான்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இன்னும் தீவிரம் அடையும் இல்லையா அந்த எதிர்கட்சியோட பவர்? உதயநிதிக்கு எதுக்கு விஜய் எப்படிங்க உட்கார முடியும்? இல்ல விஜய் எதுக்கு உதயநிதி எப்படி உட்காருவாரு? செந்தில் பாலாஜி வந்து எதிர்கட்சி தலைவரா போட போறாரு என்று நான் கேள்விப்படுகிறேன். எது இருப்பினும் எடப்பாடி பழனிசாமியும் எதிர்க்க உட்கார கஷ்டப்படுவாரு. ஏன்னா அவர் பக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்துருப்பாரு. இதெல்லாம் ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. ஒரு காலத்துல எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி இருந்த போதெல்லாம் அவருக்கு இருந்த ஆளுமை இருந்தது. கருணாநிதிக்கு கவர்னன்ஸ் கெப்பாசிட்டி இருந்தது. அது ஸ்டாலின் கிட்ட இல்லையே. அதிகாரியை நம்பிட்டு தான் இருந்தாரு. அதே மாதிரி விஜய் வந்து அதிகாரிகள் நம்பி இருக்கக்கூடாது. திமுக எத்தனையோ பிரச்சனைகள் கொண்டு வரும். அதெல்லாம் எதிர்நோக்க வேண்டும் விஜய். செந்தில் பாலாஜி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக போறாரா சார்? உதயநிதி நேரம் உட்கார முடியாம ரெட் ஜெயிண்ட் வந்துருமா உள்ள? அந்த சினிமா பாலிடிக்ஸ் உள்ள வந்துருமா? இப்ப வந்து தமிழ்நாடு அசம்பிளிக்கு நாளைக்கு டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா விஜயநிதி எல்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க. உதயநிதியினுடைய திமுக ஆளுங்கெல்லாம் விஜய் அரசாங்கத்தை கழுப்பதற்கு எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்வார்கள். அதெல்லாம் ஜாகிரதையா இருக்கணும் விஜய். அரசியல் ரீதியாக நான் சொல்லி அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். விஜய் வாழ்க, புதியதாக வரக்கூடிய அரசாங்கம் வாழ்க. அதை தவிர தமிழக மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு எழுச்சியை நான் பார்க்கிறேன். விஜய் நன்றாக ஆட்சி புரிய வேண்டும் என்று எல்லாம் வந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. வணக்கம்.